Good morning to all. Now we are going to discuss about compressibility factor. Compressibility factor na Z. இந்த lessons கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் ஈஸியாக படிக்க முடியும். இந்த பேராகிராஃப் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஐடியல் கேஸ் ரியல் கேஸுங்கிறது கொஞ்சம் பாயிண்ட் வைஸாக எழுதுங்க. மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் வீடியோவை திரும்ப ரிப்பீட் பண்ணி கேளுங்க. ஸோ அப்போ தான் ஈஸியாக புரியும். கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து compressibility factor எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். Deviation of real gas from ideal behavior is measured in terms of ratio of PV to nRT. This term is compressibility factor. Compressibility factor அப்படிங்கிறது Z. compressibility factor Z. Ratio அப்படின்னா டிவைட் எழுதுறது PV. Ratio of PV to the nRT. அதான் ரேஷியோனா இப்போ டிவைட் எழுதுறப்போ ரேஷியோங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். Ratio of PV to nRT, that is compressibility factor. இந்த compressibility factorங்கிற Z எதுக்கு யூஸ் ஆகும்னா மெஷர் பண்ணுறது. எதை மெஷர் பண்ணுது அப்படின்னா எந்த டீவியேஷன் ஆஃப் ரியல் கேஸஸ் எப்படி வந்து ஐடியல் பிஹேவியர் வந்து ஒரு கேஸ் மாலிகுல் வந்து ரியல் கேஸாக டீவியேஷன் ஆகுது. ஐடியல் கேஸையும் ரியல் கேஸையும் இப்படி வேறுபடுத்துகிற மெஷர் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் தான் என்னது compressibility factor Z. ரேஷியோ ஆஃப் PV to nRT அந்த ஃபார்முலா தான். ரேஷியோ அப்படின்னா Z அப்படின்னு என்ன சொல்லணும், Z தான் compressibility. ரேஷியோ ஆஃப் PV to nRT. ஓகே, PV ஈக்குவல் டு nRT நமக்கு தெரியும், ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ரேஷியோவில் இருந்துச்சுன்னா அதான் compressibility ஃபேக்டர். எதுக்கு யூஸ் ஆகுது? அந்த டீவியேஷன் ஆஃப் ரியல் கேஸஸ் ஃப்ரம் ஐடியல் பிஹேவியர் அதை மெஷர் பண்ணுறது தான். எந்த ரியல் கேஸ் வந்து ஐடியல் கேஸ் பிஹேவியர்லேருந்து எப்படி டீவியேஷன் ஆகுது அதை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம்ஸ் தான் compressibility ஃபேக்டர். compressibility ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு Z ஈக்குவல் டு PV by nRT. ஸோ இது எப்படி டிவைட் பண்ண? compressibility ஃபேக்டர் இஸ் டிஃபைன்ட் as ratio of PV to nRT. PV to nRT, that is compressibility factor which இது மெஷர் எதை மெஷர் பண்ணுது? the deviation of real gases. ஆல்ரெடி தெரியும் ரியல் கேஸ்னால் என்னென்னு தெரியும், ஐடியல் கேஸ்னால் ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். Deviation of real gas from the ideal behavior is measured in terms of அதான் அந்த compressibility factor. மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் சொல்லிட்டாங்க. ஓகே, அந்த ஐடியல் பிஹேவியர்லேருந்து ரியல் கேஸ் எப்படி வேரியேஷன் ஆகுது அதை மெஷர் பண்ணக்கூடியது தான் compressibility factor. வாட் இஸ் compressibility factor? compressibility factor அப்படின்னா Z. ரேஷியோ ஆஃப் PV to nRT. திஸ் இஸ் ஒரு டேர்ம். இந்த டேர்ம் இஸ் எதை மெஷர் பண்ணுது? deviation of the real gas from the ideal behavior is measured in terms of compressibility factor. compressibility factorங்கிறது எதெல்லாம் ஐடியல் பிஹேவியர்லேருந்து வேரியேஷன் ஆகுது, ரியல் கேஸ் டீவியேஷன் எப்படி வேறுபடுது, அந்த வேறுபடுறத மெஷர் பண்ணக்கூடியதான் Z. அப்போ Z வேல்யூ வச்சு எப்படி நம்ம வேரி பண்ணி காமிக்கலாம் அப்படிங்கிறது கிராஃபில் போட்டிருப்பாங்க. இப்போ சொல்கிறேன் ஈஸியாக 1 மார்க்லேயும் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. லிசன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஃபார் ஐடியல் கேஸுக்கு சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு ஐடியல் கேஸுக்கு ஓகே, PV ஈக்குவல் டு nRT. PV ஈக்குவல் டு nRT நமக்கு தெரியும். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்னது? PV ஈக்குவல் டு nRT ஃபார்முலா we know that. ஓகே, ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஃபார் ஐடியல் கேஸ்க்கு PV ஈக்குவல் டு nRT ஃபார்முலா என்னது? Z ஈக்குவல் டு PV by nRT தானே. இது compressibility ஃபேக்டர். ஸோ ஃபார் ஐடியல் கேஸ்க்கு PV ஈக்குவல் டு nRT தானே. இப்போ Z ஈக்குவல் டு nRT by nRT எழுதலாமா? PV ஈக்குவல் டு nRT தானே. ஸோ அப்போ nRT டிவைட் பை nRT ஈக்குவல் டு Z ஈக்குவல் டு 1 தானே. அப்போ do you understand? compressibility ஃபேக்டர் ஃபார்முலா வந்து Z ஈக்குவல் டு PV by nRT. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அது PV ஈக்குவல் டு nRT தானே. அப்போ அந்த PVக்கு பதிலாக மேலே என்ன செஞ்சலாம்? nRTன்னு போட்டுடலாமா? Z ஈக்குவல் டு nRT டிவைட் பை nRT. ஸோ கேன்சல் ஆயிருமா? அப்போ Z ஈக்குவல் டு 1 தானே. யாருக்கு Z ஈக்குவல் டு 1? ஃபார் ஐடியல் கேஸுக்கு Z வேல்யூ 1 இருக்கணும். நல்லா தெரிஞ்சுங்க. Z வேல்யூ 1 இருந்துச்சுன்னா Z வேணா என்னது? compressibility ஃபேக்டரு. compressibility ஃபேக்டர் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அப்போ ஐடியல் கேஸுக்கு என்ன வேல்யூ வரணும்? Z வேல்யூ கண்டிப்பாக 1 தான் வரணும். லிசன் பண்ணுங்கள். compressibility ஃபேக்டர் Z ஈக்குவல் டு 1. அடுத்த ஆல் த டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், எல்லா டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்லையும் ஐடியல் கேஸுக்கு Z வேல்யூ 1 தான் வரணும். Z வேல்யூ 1 வருது. compressibility ஃபேக்டர் ஃபார்முலா Z ஈக்குவல் டு PV by nRT. ஐடியல் கேஸ்க்கு ஃபார்முலா என்னது? PV ஈக்குவல் டு nRT. நம்ம PV ஈக்குவல் nRT போட்டலாமா? ஆல்ரெடி கீழே ஒரு nRT இருக்கா? ஸோ கேன்சல் பண்ண 1. அப்போ கண்டிப்பாக Z வேல்யூ 1 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக Z compressibility ஃபேக்டர் 1 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கேஸ் என்னது? ஐடியல் கேஸு. ஸோ அப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்க. அது எல்லா டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்லையும் Z வேல்யூ 1 இருந்துச்சுன்னா ரியல் கேஸ் ஐடியல் கேஸுக்கு Z வேல்யூ 1. ஐடியல் கேஸுக்கு compressibility ஃபேக்டர் என்னது? Z ஈக்குவல் டு 1. ஓகே, ஃபார் தீஸ் கேஸஸ் ஃப்ளாட் ஆஃப் Z versus P. ஓகே, ப்ரெஷர் வெர்சஸ் இங்கே பாருங்கள் Z versus Z வந்து ஆப்போசிட் Y ஆக்சிஸ்லையும் X ஆக்சில் வந்து PTயும் வெர்சஸ் கிராஃப் போடுறாங்க. should be straight line parallel to the pressure axis. இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் கிடச்சின்னா இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் கிடச்சின்னா parallel to the என்னது ப்ரெஷர் ஆக்சிஸ் கேஸ்னால் கேஸ் டிவியேஸ் ஃப்ரம் ஐடியல் கேஸ் பிஹேவியர்.
ஓகே, should be a straight line parallel to the pressure axis. ஓகே, ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். அப்போ வந்து Z ஈக்குவல் டு 1. Z விட சேஞ்ச் ஆகாது. ஸோ இங்கே தான் Z வேல்யூ என்னது 1. Z ஆக்ஸ் தான் Y ஆக்ஸில் வச்சுருக்கோம், என்னது P ஆக்ஸில் X ஆக்ஸில் வச்சுருக்கோம். அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். ஓகே, ஃபார் தீஸ் கேஸ் அதுக்கு ஐடியல் கேஸுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் தான் கிடைக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் தான் கிடைக்கும். அப்போ Z வேல்யூ 1 ஃபார் ஐடியல் கேஸுக்கு. ஃபார் தீஸ் கேஸ்னால் ஐடியல் கேஸுக்கு Z versus P போடும்போது should be straight line parallel to the parallel axis. ஸ்ட்ரெயிட் லைன் parallel to the அந்த P ஆக்சிஸுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் கிடைக்கும். பேரலாக இதுக்கு இந்த P ஆக்சிஸுக்கு பேரலாக கிடச்சிருக்கும். ஓகே, எப்போ வந்து கேஸ் டீவியேஷன் ஆகும் ஃப்ரம் ஐடியல் பிஹேவியர்லேருந்து? வென் ஏ கேஸ் டீவியேட் ஃப்ரம் ஐடியல் பிஹேவியர் Z வேல்யூ டீவியேட் ஆகணும். இதில் வந்து ஃப்ரம் யூனிட்டினா 1. ஸோ 1 விட இங்கே பாருங்கள் அதிகமாக இருக்கணும், அல்லது 1 விட குறைவாகி அதிகமாகணும். ஸோ அப்போ தான் இது என்னது ரியல் கேஸ்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் அது பேர் என்னது கண்டிப்பாக ஐடியல் கேஸ்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரெயிட்டை விட அதிகமாகவோ இல்லை குறைவாக இருந்தால் அது பேர் தான் ரியல் கேஸ். டிவியேட் ஆகணும் ஃப்ரம் யூனிட்டினா 1 விட Z வேல்யூ 1 விட இது அந்த Z வேல்யூ வந்து டிவியேஷன் ஆகும். தட் இஸ் Z வேல்யூ இதான் Z வந்து Y ஆக்ஸில் வச்சுருக்கும். Z வேல்யூ வந்து டிவியேஷன் ஆகிடுச்சுன்னா Z வேல்யூ டிவியேட்ஸ் ஃப்ரம் தி யூனிட்டினா 1 விட for all the gases at very low pressure, at very high temperature, at the compressible factor approach the unit that tends to behave ideal. எப்போ வந்து compressible factor வந்து 1 ரீச் பண்ணுதோ அப்போ வந்து ஐடியல் பிஹேவியராக இருக்கும். ஓகே, அதே பிளாட் ஆஃப் compressible factor versus ப்ரெஷர் வரும்பொழுது என்னது காமன் கேஸஸ் ஆர் வந்து காமிச்சிருக்காங்க. என்னென்ன கேஸ்னு காமிச்சிருக்காங்க. இப்போ ஹைட்ரஜன் ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஹைட்ரஜன் அப்போ Z வேல்யூ greater than 1 ஹைட்ரஜன். அடுத்த நெக்ஸ்ட் அடுத்து ஹீலியம் கேட்டிருக்காங்க போகிறோம். ஹீலியம் வந்து என்னோட வேல்யூ வந்து Z வேல்யூ வந்து greater than 1 இருக்கும் ஹீலியத்துக்கும். ஓகே, ஹைட்ரஜனுக்கும் ஹீலியத்துக்கு Z என்னது greater than 1 Z வந்து அந்த 1 விட அதிகமாக இருக்கும். 1 இருந்தால் ஐடியல் கேஸ் சொல்லியிருப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஒரு நைட்ரஜன் மீத்தேன் CO2 அது 3 என்னதுன்னா ஃபஸ்ட்டு குறைஞ்சி அப்புறம் இன்க்ரீஸ் ஆகும் பாருங்கள். இது குறைஞ்சி அப்புறம் இன்க்ரீஸ் ஆக பாருங்கள். அப்போ Z வேல்யூ வந்து லெஸ் தென் இங்கெல்லாம் Z வேல்யூ லெஸ் தென் 1 இருந்து அப்புறம் greater than 1 மாறுது. ஓகே, அதெல்லாம் வந்து greater than 1 லெஸ் தென் 1 இருந்தால் அது பேர் வந்து நான் ஐடியல் கேஸ்னு சொல்லுவோம், ரியல் கேஸ்னு சொல்லிடுவோம். ஈக்குவல் டு 1 இருந்தால் மட்டும் தான் ஐடியல் கேஸு. அப்போ H2N2 அப்படிங்கிறது greater than 1 இருக்கும். கம்ப்ரஸபிள் ஃபேக்டர் வந்து அது வந்து ரியல் கேஸ் சொல்லலாம். CH4 மீத்தேனு CO2 எல்லாம் வந்து லெஸ் தென் 1 இருந்தால் அப்புறம் என்னது greater than 1 மாறுது. ஸோ அவங்களாம் நான் ஐடியல் கேஸ் தான். அவங்களாம் ரியல் கேஸை கன்சிடர் பண்ணுவாங்க. ரியல் கேஸ் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. மீத்தேன், CO2, ஹீலியம், N2, H2 அவங்க எல்லாமே என்னது ரியல் கேஸஸ் தான். ஓகே, நான் ஐடியல் கேஸ் கிடையாது. ஸோ அதோட Z வேல்யூ சேஞ்ச் ஆகும். யார் வந்து எந்த கேஸுக்கு வந்து Z வேல்யூ வந்து 1 பேரலாக இருக்குதோ அவங்க மட்டும் தான் ஐடியல் கேஸு. ஸோ அப்போ Z வேல்யூலேருந்து 1 விட டிவியேட் ஆகுச்சுன்னா எந்த கேஸ் டிவியேஷன் கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர் வேல்யூ சேஞ்ச் ஆகுதோ greater than இருக்கலாம் இல்லை லெஸ் தென் 1 இருக்கலாம். அவங்க எல்லாமே என்னது ரியல் கேஸஸ் தான். அப்போ உங்களை எல்லாமே ரியல் கேஸஸ் தான். ஸோ இங்கே Z வேல்யூ வச்சுருக்காங்க. இங்கே Z வேல்யூ வந்து 1 விட டிவியேஷன் ஆச்சுன்னா எந்த கேஸுக்கு Z வேல்யூ வந்து 1 இருக்கோ அந்த கேஸ் வந்து ஐடியலாக பிஹேவ் பண்ணும். Z வேல்யூவோட 1 விட அதிகமாகவோ இல்லை கம்மியாக இருந்தாலும் அந்த கேஸ் வந்து ரியல் கேஸாக பிஹேவ் பண்ணக்கூடியது. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ Z வேல்யூ 1 இருக்கக்கூடிய கேஸ் தான் ஐடியலாக பிஹேவ் பண்ணும். கீழே மீனிங் கொடுத்தாங்க. when the pressure is low அப்படின்னா இங்கே பாருங்கள் இதுதான் 0. ப்ரெஷர் தான் X ஆக்சிஸில் இருக்குது. 0 தான் லோ ப்ரெஷர். ஓகே, when the pressure is low the volume of the container is very large compared to volume of the gas molecule. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்கணும் லிசன் பண்ணுங்கள். அதாவது ஒரு when the pressure is low இருக்கும்பொழுது volume of the container வந்து வெரி லார்ஜாக இருக்கும் compared to volume of the gas molecule. ஸோ தட் individual volume gas molecule அப்போ நெக்லெக்ட் பண்ணிடுவோம். அப்போ ப்ரெஷர் வந்து லோவாக இருந்துச்சுன்னா அங்கே வால்யூம் ஆஃப் தி கண்டெய்னர் வந்து வெரி லார்ஜாக இருக்கும் கம்பேர்ட் டு இண்டிவிஜுவல் கேஸ் வால்யூம் மாலிகுலோட. ஸோ நெக்லெக்ட் பண்ணிடுவோம். இன் அடிஷன் த மாலிகுல் கேஸ் ஆர் ஃபார் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து நெக்லெக்ட், அங்கே அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் கம்மியாக இருக்கும். as the process as the pressure increases density of gases also increases and the molecule much closer to one another. So intermolecular force becomes significant enough to affect motion of the molecule and the gas will not behave ideal. நமக்கு தெரியும் ஐடியல் பிஹேவ் அப்படின்னா கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கணும், ப்ரெஷர் எப்போ லோவாக இருக்குதோ, ப்ரெஷர் லோவாக இருக்குன்னா அப்போ வந்து வால்யூம் அங்கே வந்து வால்யூம் டோட்டல் வால்யூம் வந்து ரொம்ப லார்ஜாக இருக்கும். அப்போ கேஸ் மாலிகுலாம் தனித்தனியாக இருக்கும், அங்கே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்காது. மொத்த வால்யூமை கம்பேர் பண்ணுறோம், இண்டிவிஜுவல் கேஸ் மாலிகுல் வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவோம்.
அங்கே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எதுவுமே இருக்காது. எப்போ ப்ரெஷர் வந்து லோவாக இருக்கும்பொழுது எப்போ ப்ரெஷர் அதிகமாகும்னா அந்த மேலே இருக்கக்கூடிய கண்டெய்னரை நம்ம வந்து என்ன செய்யணும், கம்ப்ரஸ் பண்ணணும், அப்படியே அமுக்கணும். பலூன் பெருசாக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், பலூன் பெருசாக இருக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா கேஸ் மாலிகுல் வந்து தனித்தனியாக இருக்கும், கேப் விட்டுருக்கும். ஸோ அங்கே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்காது. வால்யூம் வந்து வால்யூம் லார்ஜாக இருக்கும், ஆனால் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். அதே பலூனை நல்லா க்ளோஸ் பண்ணி அமுக்கிட்டிங்கன்னா, கம்ப்ரஸ் பண்ணிங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா வால்யூம் குறையும் பொழுது ப்ரெஷர் வந்து அதிகமாக உங்களுக்கு தெரியும். வி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் பி அப்படிங்கிறது சார்லஸ்லா சொல்லியிருப்பார், பாயில்ஸ்லா. ஸோ வால்யூம் வந்து கம்மியாகும் பொழுது தான் ப்ரெஷர் வந்து அதிகமாகும். அதான் சொல்லியிருக்கேன், ப்ரெஷர் லோவாக இருக்குது, ஸோ அது வால்யூம் அதிகமாக இருக்குது. வால்யூம் எப்போ கம்பேர்ட் டு இண்டிவிஜுவல் வாலிகுல். ஸோ அப்போ அங்கே வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்காது. ஸோ அப்படிலாம் இல்லை அப்படின்னா அங்கே வந்து அது ஐடியல் கேஸ்னு அர்த்தம். அதெல்லாம் ஐடியல் கேஸு. எப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ப்ரெஷர் எப்போ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா டென்சிட்டி, அந்த கேஸோட டென்சிட்டி ஆனால் க்ளோஸ் ஆகுது, டென்சிட்டி ரொம்ப நெருக்கமாக வரும்போது டென்சிட்டி ஆஃப் கேஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ வந்து ரெண்டு மாலிகுல் க்ளோஸ் டு ஈச் அதர். ஒன்று கேஸ் மாலிகுல் க்ளோஸில் வருது, டென்சிட்டி அதிகமாக இருக்குல்ல, ஒன்று கேஸ் மாலிகுல் ஆனால் க்ளோஸில் வருது. ஸோ அப்போ வந்து அங்கே இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ், அதான் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக முக்கியத்துவமாக இருக்குது. ஸோ அப்போ கேஸ் மாலிகுல் மூவிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது கேஸ் வில் நாட் பிகேவ் ஐடியல். அப்போ அந்த கேஸ் மாலிகுல்னா ஐடியலாக பிஹேவ் பண்ணாது. ஐடியலாக பிஹேவ் பண்ணால் கிளியராக தெரிஞ்சுக்கணும், அந்த கேஸ் மாலிகுலில் மொத்த வால்யூமும் இண்டிவிஜுவல் வால்யூமும் நெக்லெக்ட் பண்ணிக்கணும். வால்யூம் வந்து அதிகமாக இருக்கும், ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். கேஸ் மாலிகுல் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கக்கூடாது. ஓகே, அதே நேரத்தில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா வால்யூம் கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு கேஸ் மாலிகுலும் க்ளோஸில் வர ஆரம்பிச்சிடும். க்ளோஸில் வந்தால் நேரம் ரெண்டு கடையில் ஒரு இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து இறக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இன்டர் மாலிகுலர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கிறதுல அந்த கேஸ் மாலிகுல் மூவிங் ஆக ஆரம்பிச்சிடும். மூவிங் ஆகினா போய் அந்த வால்ஸில் போய் ஹிட் பண்ண ஆரம்பிச்சிடும், ப்ரெஷர் உருவாக ஆரம்பிச்சிடும், ப்ரெஷர் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அந்த கேஸ் மாலிகுல் வந்து ஐடியலாக பிஹேவ் பண்ணாது. கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஐடியலாக பிஹேவ் பண்ணாது. ஐடியலாக பிஹேவ் பண்ணால் நோ அட்ராக்டிவ் கேஸ் மாலிகுலில் நோ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கணும். மொத்த வால்யூம் வந்து லார்ஜர் இருக்கணும். இண்டிவிஜுவல் மாலிகுல் கம்பேர் பண்ணுறப்ப ப்ரெஷர் லோவாக இருக்கணும். ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு அப்படின்னா கேஸ் மாலிகுல் ஒன்று க்ளோஸ் பண்ணால் தான் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், வால்யூம் குறைய ஆரம்பிச்சிருது, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எக்ஸிட் ஆகும். அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எக்ஸிட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அது ஐடியலாக பிஹேவ் பண்ணாது. ஓகே, நெக்ஸ்ட்டு அட் த ஹை டெம்பரேச்சர் ஆவரேஜ் கைனடிக் தியரி ஆஃப் கேஸ் மாலிகுல் இஸ் வெரி ஹை. அட் ஹை டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாலிகுல் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து இன்சிக்னிஃபிகண்ட் ஆயிரும். எப்போ அட் ஹை டெம்பரேச்சரில் கைனடிக் தியரி ஆஃப் மாலிகுல் வந்து அதிகமாகிடுது. ஸோ இன்டர் மாலிகுலர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து இன்சிக்னிஃபிகண்ட். அஸ் அ டெம்பரேச்சர் டிக்ரீசஸ், ஸோ ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாலிகுல் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஹென்ஸ் த மாலிகுலர் அட்ராக்ஷன் என்கன்ஸ்டு. ஸோ அப்போ அங்கே வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து என்கன்ஸ் ஆகுது. எப்போ லோ டெம்பரேச்சரில் கைனடிக் தியரி வந்து கைனடிக் எனர்ஜி ஆஃப் மாலிகுல் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதெல்லாம் மாலிகுலர் அட்ராக்ஷன் வந்து என்கன்ஸ்னா அதிகமாகுது. ஸோ அப்போ வந்து இந்த வந்து டெம்பரேச்சர் அட் விச் ரியல் கேஸ் ஒபே தி ஐடியல் கேஸ். எந்த டெம்பரேச்சரில் வந்து ரியல் கேஸ் ஐடியல் கேஸ் பிஹேவ் பண்ணுது ஓவர் அன் அப்ரிசிபிள் ரேஞ்ச் ஆஃப் ப்ரெஷர் இஸ் கால்டு பாயில்ஸ் டெம்பரேச்சர் ஆர் பாயில் பாயிண்ட். எந்த டெம்பரேச்சரில் வந்து ஒரு ரியல் கேஸ் வந்து ஐடியல் கேஸாக பிஹேவ் பண்ணுதோ ஓவர் அன் அப்ரிசிபிள் ரேஞ்ச் ப்ரெஷர், ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் ப்ரெஷரில் ரியல் கேஸ் வந்து ஐடியல் கேஸாக பிஹேவ் பண்ணுதோ அந்த டெம்பரேச்சர் தான் பாயில் டெம்பரேச்சர் ஆர் பாயில் பாயிண்ட் சொல்ல முடியுது. ஓகே, வாட் இஸ் பாயில் பாயிண்ட் ஆர் பாயில் டெம்பரேச்சர்? Temperature at which real gas obey the ideal gas law over the unappreciable range of pressure is called boil temperature. இதில் எழுதுனா போதும். எல்லாம் தெரிஞ்சுங்க, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது கைனடிக் எனர்ஜி ஆஃப் தி மாலிகுல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் வந்து அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இன்சிக்னிஃபிகண்ட்டாக இருந்துச்சு. டெம்பரேச்சர் குறைக்கும்போது அந்த கைனடிக் எனர்ஜி வந்து குறைஞ்சிச்சு. ஸோ அதனால் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து என்கன்ஸ் ஆனிச்சு. ஓகே, ஸோ அதில் நம்ம என்ன சொல்கிறாங்க, எந்த டெம்பரேச்சரில் வந்து ரியல் கேஸ் வந்து ஐடியல் கேஸாக ஒபே பண்ணுதோ அந்த டெம்பரேச்சர் தான் பாயில் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பாயில் பாயிண்ட் இல்லை பாயில் டெம்பரேச்சர் சொல்லுவோம். அந்த பாயில் பாயிண்ட் வந்து வேரியேஷன் ஆகும். இந்த பாயில் பாயிண்ட் வேரியஸ் வித் நேச்சர் ஆஃப் தி கேஸஸ். பாயில் பாயிண்ட் வந்து ரியல் கேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரியல் கேஸ் கிரேட்டர் தென் 1 இருக்கும். ரியல் கேஸ் இசட் வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருந்தால் அது பேர் வந்து ரியல் கேஸ். சோதி பாசிட்டிவ் டிவியேஷன் சொல்லுவோம். அந்த பாயில் பாயிண்ட் பார்த்திங்கன்னா பாயில் பாயிண்ட் வேரியஸ். எப்போ பாயில் பாயிண்ட் வேரியேஷன் ஆகுது? நேச்சர் ஆஃப் தி கேஸை பொறுத்து. இந்த பாயில் பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா எவோதி பாயில் பாயிண்ட்டு, இந்த பாயில் பாயிண்ட்டுக்கு மேலே பாயில் பாயிண்ட் தெரியுங்களா, அந்த டெம்பரேச்சரில் தான் ரியல் கேஸ் வந்து ஐடியல் கேஸாக பிஹேவ் பண்ணும். அந்த பாயில் டெம்பரேச்சருக்கு மேலே, அந்த பாயில் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ரியல் கேஸ் பார்த்திங்கன்னா இதனால் இசட் வேல்யூ வந்து 1 இருக்கும், கிரேட்டர் தென் 1 இருக்கும். ரியல் கேஸ் அது பேர் என்னது? பாசிட்டிவ் டிவியேஷன் சொல்லுவோம். அந்த ரியல் கேஸ் என்ன சொல்லுவோம்? பாசிட்டிவ் டிவியேஷன் சொல்லுவோம். அதே பிலோ தி பாயிலிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, பிலோ தி பாயிலிங் பாயிண்ட்டுக்குள்ள அந்த ரியல் கேஸ் வந்து நெகட்டிவ் டிவியேஷன் சொல்லுவோம், லெஸ் தென் 1ங்குவோம்.
ஓகே. பாயில் பாயிண்ட்டுங்கிறது Z ஈக்குவல் டு 1. பாயில் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு பாயில் பாயிண்டில் வந்து Z ஈக்குவல் டு 1 இருக்கும். ஓகே. அதே வந்து எபோவ் தி பாயில் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ரியல் கேஸுக்கு வந்து Z ஈக்குவல் கிரேட்டர் தென் 1 இருக்கும். அது பேர் பாசிட்டிவ் டிவியேஷன் சொல்லுவோம். அந்த பிலோ தி பாயிலிங் பாயிண்டில் பார்த்தா ரியல் கேஸ் என்ன சொல்லுவோம்னா நெகட்டிவ் டிவியேஷன் சொல்லுவோம். டிகிரிஸ் ஆகும். ஸோ நெகட்டிவ் டிவியேஷன் சொல்லுவோம். Z வந்து டிகிரிஸ் ஆகும், மினிமம் வேல்யூ ரீச் ஆகும். ஓகே. அது ஃபஸ்ட்டு வந்து டிகிரிஸ் ஆகி அப்புறம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. இன்க்ரீஸ் தி ப்ரெஷர். ஸோ கிளியர் தட் அட் லோ ப்ரெஷரில் வந்து அட் ஹை டெம்பரேச்சரில் ரியல் கேஸ் வந்து ஐடியல் கேஸாக பிஹேவ் பண்ணும். அட் லோ ப்ரெஷரில் அட் ஹை டெம்பரேச்சரில் தான் இட் இஸ் கிளியர் தட். நல்லா தெரிஞ்சுங்க. எப்போ வந்து ரியல் கேஸ் வந்து ஐடியல் கேஸ் அப்படின்னா இட் இஸ் கிளியர் தட்டு லோ ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சரில் தான் ரியல் கேஸ் வந்து ஐடியல் கேஸாக பிஹேவ் பண்ணும். லோ டெம்பரேச்சர்லையும் ஹை ப்ரெஷர்லேயும் தான் என்னது ரியல் கேஸ் வந்து ஐடியல் கேஸாக பிஹேவ் பண்ணும். லோ ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சரில் தான் இந்த இடத்துல என்னது ரியல் கேஸ் ஐடியல் கேஸாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் குறைஞ்சிச்சுன்னா அது ரியல் கேஸாக மாறிடும். ஃபஸ்ட்டு குறைஞ்சி அப்புறம் இன்க்ரீஸ் ஆகும். எப்போனா இது Z வந்து லெஸ் தென் 1. இது மேலே போயிடுச்சுன்னா Z கிரேட்டர் தென் 1. அது எபோவ் தி பாயிலிங் பாயிண்ட்டுக்கு மேலே வந்து இது கிரேட்டர் தென், அது பாசிட்டிவ் டிவியேஷன் சொல்லுவோம் அந்த ரியல் கேஸு. அப்போ ரெண்டு இது சேமாக Z ஈக்குவல் 1 இருந்தால் அது பேர் வந்து ஒன்லி ஐடியல் கேஸ் தான். அப்போ இங்கே லோ ப்ரெஷரில் தான் லோ ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சரில் தான் ரியல் கேஸ் ஐடியல் பேஸ் வேறாக இருக்கும். அப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அது ஃபஸ்ட்டு குறைஞ்சி அப்புறம் மினிமம் ரீச் ஆனிச்சுன்னா இது Z லெஸ் தென் 1 இருக்கும். இட் இஸ் நெகட்டிவ் டிவியேஷன் சொல்லுவோம். அதுக்கு கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் டிவியேஷன் சொல்லுவோம். பாயிலிங் பாயிண்ட் அப்படிங்கிறது அந்த டெம்பரேச்சர் எந்த வந்து பாயில் டெம்பரேச்சர் இந்த இடம் தான் பாயில். Z ஈக்குவல் 1 தான் பாயில் பாயிண்ட் சொல்கிறோம். Z ஈக்குவல் 1 தான் பாயில் பாயிண்ட் சொல்கிறோம். அது பாயில் பாயிண்ட் அப்படின்னா ரியல் கேஸ் வந்து எதை உபயோக பண்ணும், ஐடியலாக பிஹேவ் பண்ணும். ஐடியலாக வந்து உபயோக பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் தான் பாயில் பாயிண்ட்டு. அந்த ஃபார் தி எபோவ் தி பாயில் பாயிண்டில் ரியல் கேஸ்க்கு வந்து Z கிரேட்டர் தென் 1 இந்த ரியல் கேஸ் ஓதி பாசிட்டிவ் டிவியேஷன். அது நெகட்டிவ் டிவியேஷன் பார்த்தோன்னா அது ஃபஸ்ட்டு டிகிரிஸ் ஆகிட்டு இங்கே வரும் ஃபஸ்ட்டு டிவியேஷன். அது Z ஃபஸ்ட்டு குறையும் அப்புறம் இன்க்ரீஸ் ஆகி அப்புறம் இதை வந்து ரீச் பண்ணிவிட்டு ஸோ அப்புறம் இங்கே போகும். ஓகே. ஸோ இந்தமாரி டிவியேஷன் Z அது பாயில் டெம்பரேச்சர் பாயிலிங் பாயிண்ட்லேருந்து பாயில் பாயிண்ட் வச்சு 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. எபோவ் தி பாயில் பாயிண்ட்டை விட அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபார் ரியல் கேஸுக்கு Z வெளி கிரேட்டர் தென் 1 இருக்கும். தட் இஸ் ரியல் கேஸ். ஸோ தி பாசிட்டிவ் டிவியேஷன். பிலோ தி பாயில் பாயிண்ட்னா ஃபஸ்ட் ஸோ டிகிரீசஸ் ஃபார் Z வெளி டிகிரீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு ஸோ டிகிரீசஸ் ரீச் தி மினிமம் அண்ட் இன்க்ரீசஸ் ப்ரெஷர். ஸோ இட் கிளியர் தட் எப்போ வந்து இருக்குன்னா லோ ப்ரெஷரில் தான் அண்ட் ஹை டெம்பரேச்சரில் தான் ரியல் கேஸ் வந்து ஐடியலாக பிஹேவ் பண்ணுது. அதனால் தெரிஞ்சுங்க ரியல் கேஸ் எப்போ ஐடியலாக பிக்கப் பண்ணும், லோ ப்ரெஷர் அண்டு ஹை டெம்பரேச்சர். லோ ப்ரெஷரில் தான் அங்கே அட்ராக்டிவ் ஃபோர்ஸு இருக்காது. ஓகே. ஹை டெம்பரேச்சர்லேயும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்காதுங்க. இது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் அங்கே என்னது இன்சிக்னிஃபிகண்ட் அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து இன்சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும் ஹை டெம்பரேச்சரில். ஆனால் லோ டெம்பரேச்சரில் வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கக்கூடாது. அப்போ தான் ரியல் ஐடியல் கேஸ்னு அர்த்தம். ஹை டெம்பரேச்சரில் வந்து அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து இன்சிக்னிஃபிகண்ட். லோ டெம்பரேச்சரில் வந்து என்கன்ஸ் ஆகிடுது. அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து என்கன்ஸ் ஆகுது. ஸோ அப்போ கண்டிப்பாக ஹை டெம்பரேச்சர் இருக்கணும். என்னது லோ ப்ரெஷராக இருக்கணும். லோ ப்ரெஷரில் தான் அங்கே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்காது. நல்லா கிளியர் தெரிஞ்சுக்கணும். ஐடியல் கேஸ் அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கக்கூடாது. அதான் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கக்கூடாது மெயினாக தெரிஞ்சுக்கணும். மொத்த வால்யூம் வந்து இண்டிவிஜுவல் வால்யூம் கான்செப்ட் பண்ணுவோம் நெக்லெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே. லோ ப்ரெஷரில் வந்து அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்காது. அதேமாரி ஹை டெம்பரேச்சரில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்காது. ஸோ அதனால் அந்த ரியல் கேஸ் வந்து ஐடியல் கேஸ் எப்போ பிகவ் பண்ணால் லோ டெம்பரேச்சர் அண்டு ஹை ப்ரெஷர். சரி, லோ ப்ரெஷரு ஹை டெம்பரேச்சரில் பிகவ் பண்ணும். ஸோ இதான் இது ஃபைனலாக கன்க்ளூஷன் பண்ணியிருக்கோம். இந்த தான் முக்கியமான வேர்டு. ஓகேயா. ஸோ இது வரைக்கும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும்.